قال الله تعالى في شان حبيبه الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه بادشاہ انبیاء حضرت خیر الورا زینت فرش زمین جانشین عرش برین تاجدار رہنما افتخار حلتا محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وسلم وشرف وكرم ومجد وعظم نائق قومان அவர்களின் عظيم الشان عظمة الأكبر حي القيومان அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய குவத் எந்த அளவுக்கு மகா விசாலமானதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மகா விசாலமாக்கி இருக்கின்றான். அவனது ஹபீப் அக்ரமான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜது வல்ல நாயக கோமானுடைய ஆலிஷான் மர்தபத்துல் ஆலா ஆலிஷான் மர்தபத்துல் ஆலா அதீமு ஷான் ஆதுமத்துல் அக்பரை இலாஹுல் ஆலமீனான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய இல்மு எந்த அளவுக்கு மகா விசாலமானதோ அல்லாஹ்வுடைய இல்மு எந்த அளவுக்கு மகா விசாலமானதோ அல்லாஹ்வுடைய குவத் எந்த அளவுக்கு மகா விசாலமானதோ அல்லாஹ்வுடைய இல்மு என்ன பிலா ஹத் அல்லாஹ்வுடைய இல்முக்கு அளவு உண்டா கிடையாது அது கதீமானது பிலா ஹத் அல்லாஹ்வுடைய குவத்துக்கு அளவு உண்டா கிடையாது அப்ப அல்லாஹ்வுடைய இல்மும் குவத்தும் எந்த அளவுக்கு மகா விசாலமானதோ அளவிலாத அளவுக்கு மகா கௌரவமானதோ மகா விசாலமானதோ அந்த அளவுக்கு மகா விசாலமாக்கி இருக்கின்றான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா खाजे आलमीन मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम व शरफ करम मजद वालम अज़ीम शान अज़मतुल अकबर माशाअल्लाह अल्लाह जल्ल जलाला அவன் ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பஷரி லிபாஸ்ல அல்லாஹ் கொண்டு வரதுக்கு முன்னாடி அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தக்லீக் செய்யறதுக்கு முன்னாடி அர்ஷ் குர்ஸ் லவ்ஹு கலம் எல்லாம் என்ன அல்லாஹ் துல் ஜலால் தக்லீக் செய்யறதுக்கு முன்னாடி எந்த மக்லூகாத்தும் இல்லை எந்த படைப்பும் இல்லை அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான் கதீமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவுடைய வஜூத் மட்டும்தான் இருக்குது மாஷா அல்லாஹ் அந்த நிலையில அல்லாஹ் துல் ஜலால் அவனுடைய நூறுல இருந்து மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நூறுல இருந்து மாஷா அல்லாஹ் நூற முஹம்மதி அல்லாஹ் ظهூராக்கி அந்த நூற முஹம்மதிய அல்லாஹ் தபாரக் வ தஆலா அந்த நூற முஹம்மதுடைய ஹுஸ்னு ஜமால அல்லாஹ் ரசித்து 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 மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சந்தோஷமாவான். அவனுடைய நூறான அல்லாஹ்வுடைய ஐனுன் நூறான முஹம்மது ஜாத்த முஹம்மதியாவை
அப்ப ரசூலுங்கிற அந்த மர்த்தபாலாம் கிடையாது. ரசூலுங்கிறது என்ன, நபி ரசூல் எல்லாம் பல லிபாஸ் ஷரீஃப்ல அது ஒரு லிபாஸ் மாஷா அல்லாஹ். இங்க மாஷா அல்லாஹ் என்ன, ஐன நூர் மாஷா அல்லாஹ், ஜாத மைமூனத்துல் ஆலியத்துல் முஹம்மதியா, அல்லாஹ்வுடைய ஐனு நூராக ظهூரா இருக்குது மாஷா அல்லாஹ். அந்த நூரை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலா மாஷா அல்லாஹ் இத்தனை கோடான கோடி கோடி ஆண்டு காலங்களோ அது அல்லாஹ் தான் அறிவான். அவ்வளவு காலம் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அந்த நூருடைய ஹுஸ்னு ஜமாலை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறான், ரசிக்கிறான் ரசிக்கிறான். அல்லாஹ் ரசிக்கிறான், அல்லாஹ் அல்லாஹ் லஸ்ஸத் ஆகுறான், அல்லாஹ் கைஃபியத் ஆகுறான் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன, அது அல்லாஹ்வுடைய நூருடைய ஹுஸ்னு ஜமால், அல்லாஹ்வுடைய நூருடைய ஹுஸ்னு ஜமால். அந்த அல்லாஹ்வுடைய நூருடைய ஹுஸ்னு ஜமால தான் நமக்கு என்ன, நம்முடைய எஜமான் அலிமு ஷான் அல் பைத் தஹார் நபவி நாயிப ரசூலுல்லாஹ் ஹாஜா மொயினுத்தீன் அல் ஹுசைன் அல் ஹசன் சிஷ்டி நாயகம் ஜானஷீன் அரிஷ பரி நமக்கு என்ன அதுதான் ஹுசூர் சொல்லி தராங்க மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவருடைய ஐனு நூறான ஜாத்த மைமூனத்துல் ஆலியாவான நூர முஹம்மதியுடைய ஜாத்தை பார்த்து அல்லாஹ் ரசிச்சு ரசிச்சு மாஷா அல்லாஹ் அந்த நூறுட்ட அல்லாஹ் தபாரக் வ தஆலா خطاب செய்யறான், خطاب செய்யறான் மாஷா அல்லாஹ். அந்த நூறுட்ட அல்லாஹ் خطاب செய்யறான், என்னுடைய நூரே தங்களை மாஷா அல்லாஹ் நான் என்ன பல லிபாஸ் தங்களுக்கு கொடுக்க போறேன். தங்களுக்கு அந்த பல லிபாஸ்ல ஒரு லிபாஸ் என்ன, பஷரி லிபாஸ், பஷரி லிபாஸ். அந்த பஷரி லிபாஸ்ல தங்களுக்கு சூரத் ஷரீஃப் எப்படி வேணும், தங்களுக்கு சூரத் ஷரீஃப் எப்படி வேணும், பஷரி லிபாஸ்ல அல்லாஹ் அந்த நூரை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறான், முகாத்தபு செய்யறான். அந்த நூரோட அல்லாஹ் பேசுறான், முகாலமா செய்யறான். அந்த நூரை அழைச்சு அல்லாஹ் முஹாதசா பண்றான். என்னுடைய ஜோதியே, என்னுடைய பிரகாசமே, என்னுடைய நூரே, தங்களுக்கு நான் பல ஹைக்கல் கொடுக்க போறேன். அதுல ஒரு ஹைக்கல் பஷரி லிபாஸ். அந்த பஷரி லிபாஸ்ல தங்களுக்கு எப்படி உள்ள சூரத் ஷரீஃப் வேணும், அல்லாஹ்வுடைய இல்முல, அல்லாஹ்வுடைய இல்முடைய அந்த முத்தலக்கான ஹசானால எத்தனை சூரத் ஷரீஃப் இருக்குதோ எல்லா சூரத்தையும் அல்லாஹ் திறந்து காட்டுறாங்க நூறுக்கு மாஷா. அல்லாஹ்வுடைய இல்முல எத்தனை சூரத் இருக்குது அது யாராலையும் கற்பனை பண்ண முடியுமா, எவேஜ் பண்ண முடியுமா? அது முத்தலக்கான இல்மு, அல்லாஹ்வுடைய ஹசானா முத்தலக்கானது மாஷா அல்லாஹ். அந்த முத்தலக்கான ஹசானால உள்ள எல்லா சூரத்தையும் அல்லாஹ் திறந்து காட்டுறான் மாஷா. அப்ப அல்லாஹ்வுடைய நூறான வஜூத் ரஹ்மத்தான ரூஹுல் வஜூத் ஜாத முஹம்மதி ஒரு சூரத் ஷரீஃபை செலக்ட் பண்ணுது. யா அல்லாஹ் இந்த சூரத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ், இந்த சூரத் ஷரீஃப் என்ன செய்யி, எனக்கு பஷரி லிபாஸ் கொடுக்கிறதுக்கு அந்த சூரத் ஷரீஃபை நீ என்ன செய்ய தா அல்லாஹ்னு அந்த நூறு இख्तियार செய்து மாஷா. அல்லாஹ் துல் ஜலால் அவன் ஹாலிகுல் ஆலமீன், அவன் இலாஹுல் ஆலமீன், அவன் மாலிகுல் ஆலமீன், அவன் தக்லீக் செய்ய போறான். அவனுடைய நூறுட்ட அவன் நூறுட்ட அல்லாஹ் என்ன செய்யறான், ஒப்பீனியன் கேட்கிறான் மாஷா அல்லாஹ். எந்த அல்லாஹ்வுடைய இல்முல, அல்லாஹ்வுடைய இல்முடைய ஹசானாவை திறந்து காட்டி இத்தனை கோடான கோடி சூரத்தின் இல்முல இருக்குது. என்னுடைய நூரே, தாங்கள் பஷரி லிபாஸ்ல போகும்போது தாங்களுக்கு எந்த சூரத் ஷரீஃப் வேணும் மாஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் ஹபீப் அக்ரமான அவனுடைய
நூருல் வஜூதான ஜாத முஹம்மதியாவோடு அல்லாஹ் எந்த அளவுக்கு இக்ராமோடு தாதீமோடு மஹப்பத்தோடு ஷவுக்கோடு தௌக்கோடு அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் நடந்து அவன் ஹபீபும் அக்ரமோட என்ன அந்த முக்காலமா ஷரீஃபை செய்து பிந்திய காலத்தில் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ்வுடைய ஹபீப் அக்ரமான பஷரி லிபாஸ்ல வந்த தாஜு ரசூலுல் கிராம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலி ஷான் மர்தபத்துல் ஆலா ரிஃபாத்துல் குப்ரா ரிஃபாத்துல் அக்பர் எந்த அளவுக்கு மகா கௌரவமானது விசேஷமானது என்பது அல்லாஹ் என்ன செய்யறான், காட்டி தருவதற்காக கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பஷரி லிபாஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமே தக்லீக் செய்யப்படல, ஆதம் அலைஹிஸ்ஸலாமே தக்லீக் செய்யப்படல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரூஹு தக்லீக் செய்யப்படல. விளங்குதா? அந்த கட்டத்திலேயே அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் இல்முடைய ஹசானாவை அல்லாஹ் திறந்து காட்டி அவன் அந்த நூறோட அல்லாஹ் முக்காலமா செய்யறான். என்னுடைய நூறே நான் தாங்களை என்ன பிந்திய சமானால ஆலமு ஷஹாதாவுக்கு பஷரி லிபாஸ்ல தங்களை கொண்டு போய் தங்களுடைய பரகாத்து ஷரீஃப ஆலமு ஷஹாதாவுக்கு அத்தா செய்ய இருக்கிற. அதனால அல்ஹம்துலில்லாஹ் தாங்கள் ஆலமு ஷஹாதாவுக்கு போறதுக்கு தாங்களுக்கு எந்த ட்ரெஸ் வேணும் மாஷா அல்லாஹ், தாங்களுக்கு எந்த ட்ரெஸ் வேணும் புரிஞ்சா? மால் அல்ல, ஃபேக்டரி அல்ல, எதையும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. அல்லாஹ் இல்முடைய ஹசானாவுக்கு ஒரு பெரிய மாலை சொல்ல முடியுமா? பெரிய ஃபேக்டரியை மேனுஃபேக்சர் பண்ற ட்ரெஸ்ஸஸ் மேனுஃபேக்சர் பண்ற கவர்மெண்ட் ஃபேக்டரி சொல்ல முடியுமா? எதையும் சொல்ல முடியாது. அது கதீமானது. கதீமான இலாஹுல் ஆலமீன் இல்முடைய ஹசானாவை அல்லாஹ் திறந்து காட்டி என்ன செய்யறான், என்னுடைய நூரை எந்த சூரத்து தங்களுக்கு வேணுமோ தாங்கள் மாஷா செலக்ட் பண்ணணும். மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நூறான நூற முஹம்மதி என்ன செய்யுது, ஒரு சூரத்து ஷரீஃபை செலக்ட் பண்ணி யா அல்லாஹ் இந்த சூரத்தில் ஆலமு ஷஹாதால பஷரி லிபாஸ்ல என்ன கொண்டு போகலாம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் என்ன செய்யறான், நூறுட்ட லப்பைக் தாங்கள் சொல்ல தாங்கள் இஷ்டப்படி தாங்கள் என்ன செய்யறேன் கொண்டு போற மாஷா அல்லாஹ். அப்போ பஷரி லிபாஸ்ல அந்த அல்லாஹ்வுடைய நூருல் வஜூதான ரூஹுல் வஜூதான வஜூதர் ரஹ்மத்தான ஜாத முஹம்மதியாவை சையீதுல் அம்பியாயி வல் முர்சலீனா அல்லாஹ் கொண்டு வர போறான் பஷரி லிபாஸ்ல. அதுக்கு அபுல் பஷர் அல்லாஹ் தக்லீக் செய்யறான். மாஷா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தக்லீக் செய்யறான். ஆதமே நீங்க மாஷா அல்லாஹ் சும்மா போகல, நான் உங்களை சும்மா என்ன செய்யல தக்லீக் செய்யல, ஹலீஃபாவா நான் உங்களை என்ன செய்யறேன் இந்த பூமிக்கு ஹலீஃபாவா அனுப்புறேன். காரணம் என்ன, என்னுடைய நூற மாஷா அல்லாஹ் பஷரி லிபாஸ்ல உங்க மூலமா உங்க ஜபஹத் ஷரீஃப்ல நான் கொண்டு வர போறேன். மாஷா அல்லாஹ் என்னுடைய நூற மாஷா அல்லாஹ் பஷரி லிபாஸ்ல உங்களுடைய நசல் ஷரீஃப்ல நான் கொண்டு வர போறேன். அதனால என்னுடைய அந்த நூர் பஷரி லிபாஸ்ல ஆலமு ஷஹாதாவுக்கு தஷ்ரீஃபுல் கரீமா வர்றதுக்கு எந்த சூரத்தை அவங்களுக்கு அவங்க செலக்ட் பண்ணாங்களோ அந்த சூரத்து ஷரீஃப்லயே உங்களை நான் தக்லீக் செய்யறேன். உங்களை நான் தக்லீக் செய்யறேன். மிஷ்காத்துல் மசாபிஹ்ல வரக்கூடிய ஹதீஸ் மாஷா அல்லாஹ் பிரபலமா இந்த ஹதீஸை முஹக்கிகீன்களான ஹகாயிக்குடைய இல்முடைய உலமாவு ஆரிஃபீன் இதை எடுத்து பேசுறது உண்டு. ஆனா அதுல சிலர் என்ன இதுல மான தெரியாம தடுமாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஹதீஸ் என்ன, ஹலக்கல்லாஹு தஆலா ஆதம அலா சூரத்திஹி,
மிஷ்காத்துல் மசாபிஹ்ல வரக்கூடிய ஹதீஸ் இது. ஹலகல்லாஹு தஆலா ஆதம அலா சூரத்திஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் இந்த சூரத்து ஹீக்கு அவர் லமீர் என்ன, அல்லாஹ் அவனுடைய சூரத்துல தஹ்லீக் செய்தான். அவனுடைய சூரத் அல்ல, அவன் ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் தனக்கு எந்த சூரத்து ஷரீஃபை செலக்ட் பண்ணாங்களோ அந்த சூரத்து ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் இல்ல புரிஞ்சா. ஹலகல்லாஹு தஆலா ஆதம அலா சூரத்திஹி, ஹீக்கு லமீர் யாருங்க மாஷா அல்லாஹ், ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் பஷரி லிபாஸ்ல வாரதுக்கு நாயகம் எனக்கு தனக்கு எந்த லிபாஸ் ஷரீஃப் எடுத்தாங்களோ அந்த லிபாஸ போல மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அந்த லிபாஸ போல அல்லாஹ் என்ன செய்யறான், அதனுடைய ஒரு ஜெராக்ஸை போட்டு அதுக்கு ஆதமு சஃபியுல்லாஹ் இஸ்மு ஷரீஃப் கொடுத்து போயிட்டு வாங்க. ஆனா அல்லாஹ் அனுப்புற மாஷா. கிளம்பிச்சா? புரியுதா? இய ஹலகல்லாஹு தஆலா ஆதம அலா சூரத்தி, ஆதத்தை அல்லாஹ் அவனுடைய சூரத்துல படைச்சான், அல்லாஹ்வுடைய சூரத்துல லா, அல்லாஹ்வுடைய சூரத்துல அல்ல. இதுக்கு சில பேர் என்ன நாக்கிசான இல்முள்ள உலமாவு, ஆதத்தை அல்லாஹ் ஆதமுடைய சூரத்திலேயே படைச்சான், ஆதமே இல்லையே சூரத் எங்கிருந்து வரும்? விளங்குச்சா? புரிஞ்சா? ஆதத்தை அல்லாஹ் ஆதமுடைய சூரத்தை படைச்சான்னா ஆதமே அப்பத்தானே புதுசா மேனுஃபேக்சர் ஆகிறாப்புல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறுது கிடையாது, பிறக்கல, அம்மா பாப்பா கிடையாது அவங்களுக்கு. அப்ப அல்லாஹ் தஹ்லீக் செய்யறான். புரிஞ்சா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாப்பா இல்லாட்டியும் அம்மா இருந்தாங்க, தவல்லுது உண்டு மாஷா அல்லாஹ். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிடையாது, தவல்லுது கிடையாது மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? தஹ்லீக். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஹலகல்லாஹு தஆலா ஆதம அலா சூரத்திஹி, ஹீக்கு ضمீர் யார் மாஷா அல்லாஹ், खाजे आलमीन ज़ीनत फर्श ज़मीन जानशीन अर्श बरीन मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम वशरफ करम मजद விளங்குதா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமான் அவர்கள்ட்ட அல்லாஹ் என்ன செய்யறான்? நாயகத்திட்ட அல்லாஹ் பேசுறான், முகல்லமா ஷரீஃப் செய்யற மாஷா அல்லாஹ். என்னுடைய நூரே, என்னுடைய நூரே प्यारे हबीब, प्यारे हबीब மாஷா அல்லாஹ். தாங்களை பஷரி லிபாஸ்ல ஆலமு ஷஹாதா கொண்டு போகும்போது நான் தங்களுக்கு எந்த சூரத் ஷரீஃப் வேணும், தங்களுக்கு எந்த சூரத் ஷரீஃப் வேணும்? தங்க ரப்புடைய இல்முடைய ஹசானால இவ்வளவு சூரத் ஷரீஃப் இருக்கு, தாங்கள் எதை இख्तियार செய்றீங்களோ அது மாஷா. காரணம் என்ன? ஹபீபே தங்களை நான் முக்தாரா ஆக்கியிருக்கிறேன். முக்தாருல் ஆலமீன் முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? நாயகன் தனக்கு சூரத்து ஷரீஃப் மட்டுமல்ல, தனக்கு ஆபாவு அஜ்தாது மாஷா அல்லாஹ் நாயகமே இख्तियार செய்றாங்க. சுப்ஹானல்லாஹ், நாயகமே இख्तियार செய்றாங்க. புரிஞ்சா? அபுல் கரீம் சையதுல் முத்தஹரீன் சையதுனா அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபஃபாத அலைனல் பரகாத் மின்ஹு ஃபித்தாரில் ஆமீன். அபுல் கரீமா வரது மாஷா அல்லாஹ், அது மஷியத் இலாஹியாவுல இख्तियार முஹம்மதி மாஷா அல்லாஹ், இख्तियार முஹம்மதி மாஷா அல்லாஹ். நாயகத்தோட அருமை உம்மா சித்திகத்துல் குப்ரா, சித்திகத்துல் குப்ரா உம்ம ரசூலுல்லாஹ் சையதா மௌலாத்தினா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனல் பரகாத் மின்ஹா தஹ்ரு தாஹிர் ஆமீன். எஜமானி உம்மா கண்மணி நாயகத்துக்கு அருமை உம்மா நாச்சியாரா வரணுங்கிறது மாஷா அல்லாஹ் நாயகத்தோட இख्तियार மாஷா அல்லாஹ். அது மஷியத் இலாஹி இख्तियार முஹம்மதி மாஷா அல்லாஹ், இख्तियार முஹம்மதி. நாயகத்தோட அபவைனி ஷரீஃபைன் முஸ்தபைன் முஜ்தபைன் அப்துல்லா அமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நாயகத்துடைய ஹஸபு ஷரீஃப், நாயகத்துடைய சிஹர் ஷரீஃப். நாயகத்துடைய சிஹர்னா என்ன? சிஹர் என்ன சொல்லு? உம்மாட 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 உம்மா 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 உம்மாமாருடைய
உம்மாமாருடைய தொடர் மாசா. புரிஞ்சா? அப்போ நசபு ஷரீப், சிஹ்ரு முபாரக்கா, எல்லா விஷயத்துல என்ன செய்யுது? ஹபீப் அக்ரமே தங்களுடைய இக்தியார் மாஷா அல்லாஹ், தங்களுடைய இக்தியார் மாஷா அல்லாஹ். புரியுதா? ஹதரத்துல் இலாஹியால खाजे आलमीन जानशीन अरशे बरीन मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम मजद वाला आली शान मर्तबतुल आला எப்படி இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தபாரக் வ தஆலா நாயகத்துடைய ஒவ்வொரு ஹரகாத்து ஷரீஃபையும் பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். ஒவ்வொரு ஹரக்கா, ஒவ்வொரு முபாரக்கான அசைவையும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரகாத் ஷரீஃபையும் சகனாத் முபாரக்காவையும் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? எல்லாத்தையும் பார்த்து அல்லாஹ் ரசிக்கிறான் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ரசிக்கிறான் மாஷா. புரிஞ்சா? இந்த அல்லாஹ்வுடைய குல் மக்லூகாத் காட்டுறா. என்னுடைய படைப்பினங்களே, என்னோட ஹபீப் அக்ரம் யார் தெரியுமா? ஹபீப் அக்ரம் யார் தெரியும்? முக்தார் முத்லக் மாஷா அல்லாஹ். முக்தார் முத்லக் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் என்பதை ஹக் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? இல்ஹார் ஆக்குறா மாஷா அல்லாஹ். அப்ப خلقல்லாஹு தஆலா ஆதம அலா சூரத்திஹி. خلقல்லாஹு தஆலா ஆதம அலா சூரத்திஹி. மலை எவ்வளவு பெரிய மலை, மவுண்டன், எவ்வளவு பெரிய மவுண்டன் இருக்கு. அதாவது இப்போ இமயமலை இருக்குது, பெரிய மவுண்டன் இருக்குது. அதாவது அளவுல பெரிய மலையும் இருக்குது. பரக்கத்து ஷரீஃப்ல பெரிய ஜபலும் இருக்குது. புரிஞ்சா? உலகத்துல பல பல கிட்ட 100 கிலோமீட்டருக்கு 100 கிலோமீட்டர்ஸ் பெரிய மலையும் உண்டு. ஆனா அளவுள்ள சின்னதா இருக்கும், ஷரஃபுல ஆலாவா இருக்கும். இப்ப உஹது ஷரீஃப்ல உள்ள ஜபல உஹத் மாஷா அல்லாஹ் என்ன? அது 7 கிலோமீட்டர்ஸ் தான் மொத்தம் மாஷா அல்லாஹ். ஆனா ஷரஃபுல ஆலாவானது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஜன்னத்துக்குள்ள தாখিল ஆகும்போது நாயகத்தை மர்ஹபன் சொல்லி வெல்கம் பண்ணக்கூடிய முபாரக்கான படைப்புகள்ல உஹது மலையும் ஒரு படைப்பு மாஷா அல்லாஹ். நாயகத்துக்கு மர்ஹபன் சொல்லி என்ன செய்யும்? அது வரவேற்கும் மாஷா அல்லாஹ். நான் நாயகத்துடைய உஷாக்கான குலாமின்கள்ல ஒரு பெரிய ஆஷிக் ரசூலுல்லாஹ். யாரு? உஹது மலை, ஜபல் உஹது என்ன? ஆஷிக் ரசூல் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? அது எந்த நிஸ்பத் ஷரீஃப்ல இருக்குது? சுப்ஹானல்லாஹ். அமீருத் தைபா, சய்யிது ஷுஹதாய், அஸதுல்லாஹ், அம்மா ரசூலுல்லாஹ், மௌலா முஷ்கில் குஷா, ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஅக்மலு தஸ்லீம் அஃபால் அலைனல் பரகாத் மின்ஹு தஹரத் ஆமீன். நாயகத்துடைய கதமைனி ஷரீஃபே நிஸ்பத் முபாரக்காக இருக்குது மாஷா அல்லாஹ். அந்த நிஸ்பத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் மௌலா முஷ்கில் குஷா ஹம்ஸத்துல் கர்ராருடைய கல்ப அத்ஹர்ல உள்ள ஐனைனி ஷரீஃபைன்ல உள்ள அந்த இஷ்கே முஹம்மது லஸ்ஸத், அந்த நூர் மாஷா அல்லாஹ் ஜபல் உஹது மேல பட்டு 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 மாஷா அல்லாஹ். அது என்ன ஆயிடுச்சு? ஆஷிக் ரசூல் ஃபானிக் ரசூல் ஆயிடுச்சு மாஷா அல்லாஹ். சுஹபத் மாஷா அல்லாஹ். இதுக்கு தான் ஹாஜிகான சுஹபத் அவசியப்படுத்துது மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? தாலிபு முரீதுக்கு ஜன்னத் எது? முர்ஷிதுடைய கதமுடைய தாத்திகளோட சுஹபத் மாஷா அல்லாஹ். சுஹபத் மாஷா அல்லாஹ். புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுது? பெரிய பெரிய மலை அளவுல பெருசும் இருக்குது, பரக்கத்துல பெருசும் இருக்குது. ஆனா அல்லாஹ் தபாரக் வ தஆலா பிரமாண்டமான இந்த மலைகள் மீது அல்லாஹ் கசம் செய்யல. அல்லாஹ் என்ன செய்யல? கசம் செய்யல. வேறொன்னுச்சா? மலை மேல அல்லாஹ் கசம் செய்யல. அதுக்கு மாத்தமா அல்லாஹ் இன்சான் பேர்ல அல்லாஹ் கசம் செய்யறான் மாஷா. மனுஷன் பேர்ல அல்லாஹ் கசம் செய்யறான். மழை பெரும், அதாவது தாக்கத்துல மழை பெருசா மனுஷன் பெருசா? என்ன சொல்லுவ? மலைன்னு தான் சொல்லுவ. புரிஞ்சா? அல்ல, அல்லாட இல்முல என்ன? மனுஷன் தான் பெருசு மாஷா. அதனாலதான் அல்லாஹ் ஜபல் மேல கசம் செய்யல. குர்ஆன் ஷரீஃப்ல குல் அஊது பிரப்பின் நாஸ்ங்கறான் மாஷா. புரிஞ்சா? மனுஷன் மேல கசம் செய்யறான். புரியுதா?
மனுஷன் பேர்ல அல்லாஹ் மலை பேர்ல செய்யல. விளங்குச்சா? காரணம் என்ன? இந்த மனிதன் இருக்கிறான அந்த மலையை உடைச்சு தூளாக்கிடுவான். அந்த மலை என்ன செய்வான்? இப்போ கிரீஸ்ல உள்ள ஒரு பெரிய ஒரு மவுண்டனை பார்பரா அறுத்துக்கிட்டு வந்தா என்ன ஹரமேனி ஷரீஃபைன்ல தர போட்டது. ஈஜிப்ட்ல உள்ள ஒரு பெரிய ஒரு ஆர்கிடெக்சர் புரிஞ்சா? நம்ம பஹாவுல் ஹக் மாதிரி பாரக்கல்லாஹு ஃபிஹு. ஆமீன். விளங்குச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இந்த மாதிரி என்ன மனுஷன் என்ன செய்வான்? அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த அக்கலை வச்சு மலையும் உடைச்சி தூளாக்கிடுவான். மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? அப்போ இந்த மனிதனுடைய சூரத் இருக்குதே, இந்த சூரத் இருக்குதே, இந்த சூரத்துக்கு எவ்வளவு பெரிய ஷரஃப் அல்லாஹ் கொடுக்குறான், எவ்வளவு பெரிய கிரேட்னஸ் அல்லாஹ் கொடுக்குறான்னா, காஃபிரின்கள் முஷ்ரிக்கின்கள் நரகத்துக்கு போகும்போது நாளைக்கு கியாமத்துல அல்லாஹ் என்ன செய்வான்? அவனை மனித தோற்றத்துல இருந்து மிருக தோற்றத்துக்கு அல்லாஹ் மாத்திருவான். மிருக தோற்றத்துக்கு அல்லாஹ் மாத்திருவான். மனித தோற்றத்துல நரகத்துக்கு ஜஹன்னத்துக்கு போற ஒரு நரகவாதியும் ஒரு ஜஹன்னமியும் என்ன செய்ய மாட்டான்? மனித தோற்றத்துல போக மாட்டான். எல்லாம் தோற்றங்கள் மாற்றப்பட்டு சூரத்து மாற்றப்பட்டு சூரத்தை தகையுறாக்கப்பட்டு மிருக தோற்றத்துல மாற்றப்படும். காரணம் என்ன? இந்த மனித தோற்றம் செலக்ட் பண்ணது ஹபீபே இலாஹி தபீபே இல்லத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குத்ஸியா குசேர் இக்ராம் தாதீம் ஹபீப் அக்ரமே தாங்கள் செலக்ட் பண்ண சூரத்துல யாரும் என்னுடைய அதாபுக்கு போக கூடாது. அப்போ ஒருத்த ஆசியானவன் குற்றம் செஞ்சவன் ஒரு அக்யூஸ்ட் குற்றவாளி தண்டனை அனுபவிக்க போகும்போது சூரத்தை மாத்திருவோம். சுப்ஹானல்லாஹ். எல்லா லோகங்களிலும் மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ராமும் தாதீமும் இஸ்ஸத்தும் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜலால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா ஆலா அர்ஃபா மகாம்ல வச்சிருக்கான். மாஷா அல்லாஹ். ஆலா அர்ஃபா மகாம்ல அல்லாஹ் வச்சிருக்கான். மாஷா அல்லாஹ். விளங்குதா? ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கரம் மஜ்ஜத வலம் நாயக கோமானுடைய இக்தியார் படிதான் அல்லாஹ் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு சூரத்தை கொடுத்து மாஷா அல்லாஹ் ஆதமுடைய மக்களுக்கு பூரா இந்த சூரத்தை கொடுத்து யாராவது ஒருத்தன் மனுஷன்ல அல்லாஹ்வுடைய தீன்ல இல்லாம ஈமானியத்துல இல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய மன்ஹஜ்ல இல்லாம யாராவது ஒருத்தன் வழிமாறி தவறி போயிட்டான்னா அவன் மனித தோற்றத்துல இருந்தானோ அவன் மனுஷன் அல்ல. அவன் யாரு? மனுஷன் அல்ல, அவன் மனிதன் அல்ல. புரிஞ்சா? மனிதன் அல்ல, அவன் ஆடு மாடு ஒட்டகைய போலன்னு குர்ஆன் சொல்லுது. ஆடு மாடு ஒட்டகைய போல அவன் மனுஷன் அல்ல. அவன் அன்ஆம்ங்கற அல்லாஹ். புரிஞ்சா? யாரு தலாலத்துல போயிட்டானோ, யாரு தலாலத்துல போயிட்டானோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மன்ஹஜ் ஷரீஃப்ல இருந்து மாறி போயிட்டானோ அவன் மனுஷனை போல இருந்தாலும் என்ன? அவன் மனுஷன் அல்ல. இதனால சில அவுலியாக்கள் என்ன இப்ப லிபாஸ் இல்லாம இருப்பாங்க. காரணம் என்ன? லாலிமின்கள் முன்னாடி அவங்களோட பார்வையில அவன் ஹைவான். ஹைவானுக்கு மூடணுமா? ஆடு போகுது, ஆடு முன்னாடி வித்தவுட் ட்ரெஸ்ஸோடு இருக்கலாமா இருக்கக்கூடாதா? தாராளமா இருக்கலாம். புரிஞ்சா? 1 hour இல்ல, எத்தனை நாள் வேணாலும் ஆட்டோட கேட்டா வித்தவுட் ட்ரெஸ்ஸா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? ஆடு மாடுக்கு ஹைவானுக்கு என்ன மூடணுங்கிற அவசியம் இல்லை. விளங்குச்சா? புரியுதா? அப்போ ஹலக்கல்லாஹு தஆலா ஆதம அலா சூரத்திஹி. ஹலக்கல்லாஹு தஆலா ஆதம அலா சூரத்தி மிஷ்காத்துல் மசாபிஹ்ல வரக்கூடிய இந்த ஹதீஸுக்கு மாஷா அல்லாஹ் மானா என்ன? இங்க ஹைக்கு தமீர் யாரு?
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபக. புரிஞ்சா? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தக்லீக் செய்தான். அல்லாஹ்வோட ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயகம் கண்மணி பஷரி லிபாஸ்ல அலமு ஷஹாதாக்கு வரும்போது எந்த சூரத் ஷரீஃப்ல வரணும்னு சொல்லி நாயகம் செலக்ட் பண்ணாங்களோ அந்த சூரத் ஷரீஃப் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுக்கறான். புரிஞ்சா? அப்ப خلقல்லாஹு தஆலா ஆதம அலா சூரத்திஹி, அலா சூரத்திஹி. மாஷாஅல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத வல்லம். நாயக கோமானுடைய ஆலிஷான் மர்தபத்துல் அலீம் ஷான் அஸமத்துல் அக்பர் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய ஒவ்வொரு அஃஆலாத்து தய்யிபாவின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? தல்கீன் செய்து கொண்டே இருக்கிறான். மாஷா அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய ஹபீப் அக்ரமான பாதுஷாஹ் அம்பியா ஹஸ்ரத் கைருல் வரா ஜீனத் ஃபர்ஷ ஜமீன் ஜானஷீன் அர்ஷ பரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத வல்லம். நாயக கோமான் அவர்களை உள்ளபடி ஹக்கான மஹப்பத் ஷரீஃபில் ஹக்கான இஷ்கே முஹம்மதியாவுடைய அந்த நூரை கொண்டு, அந்த நூருல் குதுஸை கொண்டு ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அல்லாஹ்வுடைய ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மظஹருல் கரீமான காஜா முயினுத்தீன் அல் ஹுசைன் அல் ஹஸனி சிஷ்தி நாயத்துடைய மதத் ஹிமாயத் இனாயத்தை கொண்டு நம்முடைய கல்பையும் ரூஹையும் நம்முடைய ஜிஸ்மையும் நம்முடைய அக்லையும் நம்முடைய ஆஃபாகையும் நம்முடைய அன்ஃபுஸையும் நம்முடைய ظاهரையும் நம்முடைய பாத்தினையும் நம்முடைய ஹரகாத்தையும் நம்முடைய சகனாத்தையும் நம்முடைய ஹயாத்தையும் நம்முடைய மௌத்தையும் நம்முடைய கபரையும் நம்முடைய ஹஷ்ரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீப் அக்ரம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுடைய நூருல் குதுஸை கொண்டு அல்லாஹ் ஜல்வா ஃபிரோஸ் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் அவன் ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதீமு ஷான் அனுபைதா தஹான நபி காஜி காஜகான் ஃபக்ரி தோ ஜஹான் காஜா முயினுத்தீன் அல் ஹுசைன் ஹஸன் சிஷ்தி நாயத்துடைய கபதா தஹரத் அலி அலிமான என்னுடைய அபவைனி கரீமன் ரலியல்லாஹு தஆலா அஃபாத் அலைஹில் பரகாத் மின்ஹுமா ஃபி தர்னாமி பரகாத் ஆலா கொண்டு இந்த மகா பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அஹ்பாபுகளுக்கும் அல்லாஹ் காலமெல்லாம் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சயூதீனல்லாஹ் من فضل ورسول اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله.